குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெஷ்ஷான புதினா கீரையை வச்சு இன்றைக்கி நம்ம இன்ஸ்டண்ட்டாக புதினா ப்ரீமிக்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரைஸ் பொடி 2 கட்டு கீரை வாங்கி நல்லா வாஷ் பண்ணி ஹாஃப் டே டவலில் போட்டு உலர்த்திட்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். நிழலில் தான் போடணும். அதுக்கப்புறம் எடுத்து ஒரு தட்டிலாக்கி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரிட்ஜில் ஒரு 4 டேஸ் வச்சிங்கன்னா இந்த மாதிரி கிறிஸ்பியாக காஞ்சிடும். அதுக்கப்புறம் இதுவும் வந்துட்டு நம்ம ஒரு ஹாஃப் டே வெயிலில் வைக்க போகிறோம். ஒரு துண்டு இஞ்சி, 4 பச்சை மிளகா, 10 பல் பூண்டு நல்லா சன்னமாக அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் டே போல் வெயிலில் வச்சு எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு ட்ரை ஆகிடும். இப்போ வந்துட்டு நம்ம வறுக்க வேண்டிய சாமான்லாம் பார்த்துடலாம். 10 பல் பூண்டு அதெல்லாம் வச்சுருக்கோம். இப்போ மசாலா சாமான் வந்துட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரு அன்னாசிப்பூ ஒன்று எடுத்துக்கோங்க போதும். ஆல்ரெடி புதினாவே வந்து ஃப்ளேவர் நிறைய கொடுக்கும். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. இது வந்து பொடி ரெடி ஆனதுக்கப்புறம் தாளித்து போடுறதுக்கு. அதுக்கப்புறம் 2 கை கீரை வச்சுருக்கோம், காய வச்சு எடுத்தது. இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து இந்த ரைஸ் வந்து கொஞ்சம் நம்ம என்ன தான் பண்ணாலும் மாய்ஸ்சரைசர் லைட்டாக இருக்க தான் செய்யும். அதனால் ரொம்ப கலர் மாறாமல் ஓரளவு நல்லா சூடாகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க போதும். பருப்பு மட்டும் கோல்டன் ப்ரௌன் ஆனால் போதும். அதுக்கப்புறம் அந்த கீரையும் சேர்த்துட்டு லைட்டாக சூடாக வர மாதிரி ஸ்லிம்மில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் ரூம் டெம்பரேச்சருக்கு ஆற வச்சுட்டு பொடி பண்ணிவிட்டு வந்துக்கலாம். ஃபுல் வீடியோ வந்துட்டு லிங்க் வந்து இந்த வீடியோவில் கீழே கொடுத்துருக்கேன். அதில் சாதம் ரெடி பண்ணுறதும் சாதம் கிளறதும் வந்து போட்டிருக்கேன், சேர்த்து போட்டிருக்கேன். அதில் போய் பார்த்துக்கோங்க. இப்போ அந்த பொடிக்கு உரிய தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், முந்திரி பருப்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. நான் வந்துட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். நீங்கள் போடலைனாலும் பரவாயில்ல. இப்போ இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் தாளிப்பு ப்ரௌன் நல்லா வாசனை வந்த உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. இனிமேல் நமக்கு ஸ்டவ் வேலை இல்லை. இப்போ பொடியை நம்ம இந்த தாளிப்போடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 10 to 15 டேஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு உங்களுக்கு ட்ராவலிங்க்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு, இன்ஸ்டண்ட்டாக சாதம் வடித்த உடனே 1 ஸ்பூன் நெய் உருக்கி ஊற்றி நீங்கள் கையிலேயே கூட மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம். ஹெல்த்தியான பொருள் இது, ஃப்ரெஷ்ஷாகவும். வியூவர்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரெசிபி பற்றி கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.